ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே. இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும். அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:45 ரெடி ஆயிட்டேன். ஏய் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா, இல்லைன்னா இவன மாதிரி உருப்படாம போயிட போற. வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்? அந்த முன்னேற்றத்துக்கான பாதை இல்ல 4 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது இப்போ இத பாரு, 12ல இருந்து 7 கழிச்சா 5 வருது. சரி, அதோட 2 கூட்டிக்கோ. என்ன வருது? 27 20 கழிச்சா 7 போல இருக்குது. சொந்தமா என்ன சொன்னா? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க, அண்ணி. எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க, மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு 1 விட்டு 1 சித்தப்பா மகன். இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லணும் என்ன அர்த்தம்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, யாருக்குமே தைரியம் இல்ல. நாம தான் சொல்லணும். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர், 2 கண்ணால நான் பார்த்தேன். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர். நான் மனசுல நினைச்சத முத தடவையா நானே சொல்லிட்டேன். How are you? Good morning. What name is what? புடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ? அதான் ஒரு போனுக்கு 2 போன் இருக்குதே சார். உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீய அணைச்சிருவேன் சார். 2 போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர். ஓ, அதனால என்ன சார்? இதோ சொல்லுங்க. பெரியவனே, என்னடா கர்மம் அது? சொல்லி தொலையேண்டா, போட்டு உடைச்சிரேண்டா. தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரிய தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இந்த வாட்டி இன்டர்வியூ அம்பேர் ஆயி போச்சே.